நமக்கு கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்டேக்காக உளுந்து எடுப்போம். அதே உளுந்தை வச்சு ஒரு தைலம் மாதிரி ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள், அவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து மட்டும்தான் எடுக்கணும். அந்த தோலில் தான் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ கருப்பு உளுந்தை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து 250 கிராம் இருக்கும். 1 கப் எடுத்திங்கன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லா சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு துணியில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி 5 கிராம் அளவுக்கு சுக்கு, திப்பிலி, அப்புறம் மிளகு, இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உளுந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி, அதுக்கப்புறமா எவ்வளோ உளுந்து தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக பசும் பால், நல்லெண்ணெய் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் தனியாக அந்த திப்பிலாம் தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அது கொஞ்சம் வாமாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு துணி போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப் டு 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வடிகட்டின பாத்திரத்துலேருந்து எடுத்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஆயிலியாக வழவழன்னு இருக்கும் தைலம் மாதிரியே. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். கால் வலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் லைட்டாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும், நல்லா தூங்குவாங்க. எண்ணெய் வடிகட்டினதும் பேலன்ஸ் இருக்கிற அந்த திப்பியும் தூரம் போட்டுறாதீங்க, அதையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அதை ஜஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பர் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தடவும் போது கண்ணில் படாமல் பார்த்துக்கோ.